தந்தி தொலைக்காட்சிக்கு 13வது ஆண்டை நிறைவு செய்து 14வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார்கள். இன்னும் பல ஆண்டுகள் ஊடக சேவை செய்ய வேண்டும் என்று எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் நல்ல செய்திகளை சரியான நேரத்தில் சரியாக கொடுப்பதிலும் நடுநிலையான செய்திகளை கொடுப்பதிலும் தந்தி தொலைக்காட்சி செய்திகள் மிக மிக பிரபலமாக இருக்கின்றன. எங்களை போன்ற அரசியல்வாதிகளுக்கும் மக்களிடம் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது மட்டுமல்லாமல் நல்ல அறிமுகத்தையும் ஏற்படுத்தி தருவது தந்தி தொலைக்காட்சி. எப்படி தந்தி பத்திரிகையை பார்ப்பவர்கள் எளிமையாக படிக்க முடியுமோ அதே போல எளிய செய்திகளை வலிமையாக கொடுக்கக்கூடியது தந்தி தொலைக்காட்சி. அது மட்டுமல்ல, தந்தி தொலைக்காட்சியில் வருகின்ற விவாதங்கள், நானே ஆரம்ப காலத்தில் கலந்து கொண்டு இருக்கிறேன். அந்த விவாதங்கள் எங்களுக்கு மக்களிடம் மிகப்பெரிய அறிமுகத்தை ஏற்படுத்தி தந்தது மட்டுமல்லாமல் எங்களுக்கு ஒரு அனுபவத்தையும் ஏற்படுத்தி தந்தது. ஆக ஒரு நல்ல தொலைக்காட்சி, வல்ல தொலைக்காட்சி, மக்களை மகிழ வைக்கின்ற தொலைக்காட்சி, மக்களை சிந்திக்க வைக்கின்ற தொலைக்காட்சி தந்தி தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தனிப்பட்ட அனுபவம் தந்தி தொலைக்காட்சியோடு ஒரு மனதிற்கு மிக நெருக்கமானது. ஏனென்றால் நாங்கள் விவாதங்களுக்கு கலந்து கொள்ள வருகின்ற நேரங்களிலும் சரி, கேள்விக்கணைகள் போன்ற பேட்டிகளும் சரி, அதே போல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் நாங்கள் கலந்து கொள்ளும்போதும் சரி, பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நாங்கள் சந்திக்கும் நிகழ்வுகளை சரியாக எடுத்து சொல்வது, நேரடியாக சொல்லும்போதும் சரி, 7:30 போன்ற நிகழ்வுகளில் சற்று சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கும் நிகழ்ச்சிகளாகவும் சரி, இதெல்லாம் நானே பார்த்து ரசிக்கின்ற நிகழ்வுகள். அதனால் எவ்வளவுதான் போட்டிகள் இருந்தாலும் எங்களது பேட்டிகளை மிகச் சிறப்பாக நீங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் தொலைக்காட்சிக்கு, தந்தி தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தந்தி தொலைக்காட்சி நிர்வாகத்தினருக்கும் பணிபுரியும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் அதில் பங்கெடுத்து கொள்ளுகின்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தி டிவி வாசகர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களில் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தி டிவி தொடங்கப்பட்டு 13 ஆண்டுகள் நிறைவு பெற்று 14ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற இந்த நல்ல வேளையில் தந்தி டிவிக்கு பேட்டி கொடுப்பதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். தினத்தந்தி என்ற செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள் அதனுடைய பரிணாம வளர்ச்சியை நிறைவு செய்து இருக்கிறது என்பதையும், அதிலிருந்து கிளை நிறுவனமாக தந்தி டிவி தொடங்கப்பட்டு 13 ஆண்டுகள் நிறைவேற்றிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தி தொலைக்காட்சி எப்படி தினத்தந்தி பத்திரிகை பாமர மக்களும் வாசிக்கின்ற அளவிற்கு அதை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்த நிறுவனர் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள், அதிலிருந்து தோன்றி வைக்கப்பட்ட தந்தி தொலைக்காட்சி அவருடைய வழியில் இன்றைக்கு வெற்றி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அரசியல், சமூக நிலை, பொருளாதாரம், அன்றாட நிகழ்வுகள், தமிழகத்தில் மூலை முடுக்குகளில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அத்தனை செய்திகளையும் உடனுக்குடன் மக்களுக்கு எடுத்துச் செல்வதில் தந்தி டிவி முன்னிலை டிவியாக, தொலைக்காட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மருத்துவம், பொருளாதாரம், இப்படி பல நிலைகளில் மக்களுக்கு தேவையான அன்றாட நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டுவதில் தந்தி தொலைக்காட்சி மிக உயர்ந்த நிலையில் நின்று கொண்டு மக்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, தந்தி தொலைக்காட்சியில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அதனுடைய தொடர் நிகழ்வு பல நூறாண்டுகளை கடந்து அரிய பல சாதனைகளை எப்படி தினத்தந்தி இன்றைக்கு பெற்றிருக்கிறதோ வரலாற்றில், அதேபோல தந்தி தொலைக்காட்சியும் வரலாற்றில் ஒரு நிரந்தர இடத்தை பெற வேண்டும் என்று என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 13 ஆண்டுகளை நிறைவு செய்து 14ஆம் ஆண்டில் உங்கள் தந்தி டிவியின் வெற்றி பயணம் தொடர்கிறது. எங்களுக்கு ஆதரவளித்து வரும் நேயர்கள், விளம்பரதாரர்கள், கேபிள் டிவி, டிடிஹெச் ஆபரேட்டர்கள் மற்றும் அனைத்து துறை நண்பர்களுக்கும் தந்தி டிவியின் நெஞ்சம் நிறைந்த நன்றி.